வெல்கம் டு பிரிதாஸ் யூனிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான கல்யாண வீட்டு சாம்பார். இது வீடே கமகமன்னு இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்லி ஒரு 2 ஸ்பூனு, ஜீரகம் அரை ஸ்பூனு, வெந்தயம் அரை ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, காஞ்ச மிளகா ஒரு 8 எண்ணம். இதை நல்லா வறுத்து அரைச்சிக்கணும். வாங்க ஃபஸ்ட்டு இதை எப்படி பண்ணலாம். இந்த மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு, நல்லா ரொம்ப எண்ணெய் வேண்டாம், ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறம் வர மாதிரி ஆகணும். ஓகே, இப்போ இது கூட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 2.5 ஸ்பூனு தேங்காய் துருவனதை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், இன்னொரு அரை ஸ்பூனும் கூட. ஓகே, இது நல்லா ஃப்ரை ஆகி இதுவும் ஒரு கோல்டன் கலரில் வரணும். மொத்தம் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகி எல்லாமே ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 3/4 கப்பு பாசிப்பருப்பு, ஒரு 3/4 கப்பு பருப்பு எடுத்துருக்கோம். இது ஒரு குக்கரில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு, இது வேகிறதுக்கான தேவையான அளவு உப்பு, அப்புறம் தண்ணி. இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இது ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் மசாலாக்கு வறுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி பருப்பு வேக வைக்க குக்கரில் வச்சுருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஃப்ரை பேனில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் இதில் சின்ன உள்ளி வந்துட்டு ஒரு 15 எடுத்துருக்கோம். காஞ்ச மிளகா ஒரு 2, ஜீரகம் அரை ஸ்பூனு, வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனு, வெள்ளைப்பூண்டு உரித்து தட்டி வச்சுருக்கோம். ஓகே, வெள்ளைப்பூண்டும் வெந்தயம் சேர்த்துட்டோம். ஜீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகு, இப்போ வெள்ளைப்பூண்டு இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ண வேண்டாம். சின்ன வெங்காயத்தை முழுசாக ஒரு 15 எண்ணம் நம்பர் எடுத்து உரிச்சிட்டு அதை அப்படியே போட்டுக்கலாம். அப்போ நல்லா டேஸ்ட்டும் கூடும், அது மாதிரி கடிக்கமும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கூட என்ன பண்ண போகிறோம், எல்லா வெஜிடபிள்ஸும் கேரட்டு, பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், பீன்ஸு, எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே தக்காளி, சின்ன தக்காளி கட் பண்ணி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் போதும். ஏன்னா மசாலாவில் போட்டிருக்கோம், மிளகு பொடி போட்டிருக்கோம், இதுவும் போட்டிருக்கோம் இல்லையா. அதுக்கப்புறம் குழம்பு தூள் இதுவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது கூட அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த சாம்பாருக்கு ஸ்பெஷலான ஒரு மசாலா, இதுதான் இதுக்கு மனம் கொடுக்கறது, தான் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் ஆட் பண்ணிட்டோம். இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த எல்லா மசாலாவும் இதில் மிக்ஸ் ஆகி வெஜிடபிள்ஸ் இது கூட நல்லா வெந்து அந்த மசாலாவோடது எல்லாமே இந்த வெஜிடபிள்ஸில் இறங்கணும். இது கூட லாஸ்ட்டு நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருந்தோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஊற்றிட்டோம். இப்போ இது வேகிறதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை வேக விடலாம். ஓகே, இப்போ அடைச்சி வச்சுட்டோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இந்த 10 நிமிஷம் வேகிறதுக்குள்ளேயே வெஜிடபிள்ஸை நல்லா வெந்துடும். அந்த ஒரு லைட்டு டைமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன மாங்காயில் ஒரு 3-4 துண்டு கட் பண்ணி வச்சுருந்து அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆல்ரெடி ஊற்றிருக்கோம். இந்த மாங்காய் ரொம்ப புளிப்பு ஒன்றும் இல்லை, நார்மல் புளிப்பு. அதே மாதிரி அந்த நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு அளவுக்கு தான் எடுத்துருந்தோம், அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. மாங்காய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வேகட்டும். இது கூட என்ன பண்ண போகிறோன்னா, பருப்பு வேக போட்டிருந்தோம் இல்லையா, பருப்பும் அதே மாதிரி பாசிப்பருப்பு 2 பருப்பும் ஆட் பண்ணிடணும். அப்போ டேஸ்ட்டு கொஞ்சம் கூட கூடும். ஓகே, இப்போ இதெல்லாம் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். மாங்காயும் போட்டிருக்கோம், வெஜிடபிள்ஸும் ஃபுல்லும் வேகலை, ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. இது நல்லா வேக விடணும். இப்போ இந்த டைமில் வந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. ஓகே, எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, நான் போட்டிருக்கேன். இதில் லாஸ்ட்டு ஃபைனலாக இதில் வந்து பெருங்காயத்தூள் போடணும். ஒரு 1/4 ஸ்பூனு பார்த்துக்கோங்க, அதை பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இல்லை ஒரு துண்டு பெருங்காயக்கட்டி இருந்தால் கூட அதை இடித்து போட்டுக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் நான். ஓகே, இப்போ எல்லாமே போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நல்ல கொதி வந்திருக்கு. மூடி போட்டு பார்த்துக்கலாம், பாருங்கள் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் கூட வேக வேண்டியிருக்கு. இப்போ வந்துட்டு அடைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், வீடே மன கம்மன் மணக்குது. ஓகே, இப்போ இந்த டைமில் ஃபைனலில் என்ன பண்ண போகிறோம், நம்ம சாம்பார் ரெடி.
லாஸ்ட்டாக ஃபைனலாக இதில் வந்துட்டு ஒரு சின்ன துண்டை நல்லா உடச்சிட்டு வெல்லம் போட்டுக்கலாம். ஏன்னா புளிப்பு அந்த இதெல்லாம் வந்து இது போடும்போது இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட் கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர் ஆல். பை பை. டேக் கேர்.